ஒரு ஜாப் இன்டர்வியூவில் டெல் மீ அபவுட் யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன ஆங்கில வாக்கியங்களை யூஸ் பண்ணி பேசணுன்றதை பார்க்குறதுக்கு அந்த வீடியோ பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே சர்டன் ஸ்ட்ரெங்க்ஸ் இருக்கும், வீக்னஸஸும் இருக்கும். ஸோ இந்த லெசனில் நம்ம ஸ்ட்ரெங்க்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த லெசனில் நம்ம வீக்னஸஸ் பற்றி பேசலாம். உங்களோட மெயின் பலம் என்னென்னலாம் உங்கள் ஸ்ட்ரெங்க்ஸு, அதை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் அதை எப்படி கன்வே பண்ணுறதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த ப்ராசஸ் உங்கள் ஸ்ட்ரெங்க்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது. உங்களுக்கு தெரியணும் இதுதான் என் ஸ்ட்ரெங்க்த்து ஆர் ஸ்ட்ரெங்க்ஸு. ஸோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியும், நல்ல சிறப்பாக பண்ண முடியும், இந்தந்த டேலண்ட்ஸ்லாம் எனக்கு இருக்குது, இந்தந்த குவாலிட்டிஸ்லாம் எனக்கு இருக்குது. அதுவும் உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஐடென்டிஃபைங் யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்புறம் அதை எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்லலாம், அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்சரிங் கொஸ்டின்ஸ் அபவுட் யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ். என்னுடைய பலன்களில் ஒன்று பிரச்சனைகளை தீர்க்கும் திறமை. ஒன் ஆஃப் மை ஸ்ட்ரெங்க்ஸ் இஸ் மை எபிலிட்டி டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். சில பேர் பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனையை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் அதை எப்படி ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது உங்கள் ஸ்ட்ரெங்க்த்தாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படி சொல்லலாம், ஒன் ஆஃப் மை ஸ்ட்ரெங்க்ஸ் இஸ் மை எபிலிட்டி டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். நான் என் வேலையில் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டு செயல்படுவேன். ஐ எம் வெரி ஆர்கனைஸ்ட் இன் மை ஒர்க். ஒர்க்கில் நம்ம ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தோம்னா ஒர்க்கை நல்லா எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம், குவிக்காக பண்ணலாம், அண்டு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணலாம். ஸோ ஒர்க்கில் ஆர்கனைஸ்டாக இருக்கிறது அது இட்ஸ் எ டேலண்ட். ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ஹேபிட். நம்ம ப்ராக்டிஸ் மூலமாக நம்ம அதை கற்றுக்கலாம். நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது நம்ம ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறோம், ஐ எம் வெரி ஆர்கனைஸ்ட் இன் மை ஒர்க். இந்த மாதிரி இன்டர்வியூவில் நீங்கள் பேச வேண்டிய ஆங்கில வாக்கியங்கள் இன்னும் நிறைய பார்க்கணுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள்.